இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்துல எங்களை இருக்க செய்வதற்காய் நன்றி. இயேசுவே 2020 ஆண்டு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மகிமையான மாட்சியான தருணத்துல வானதூதர்களும் செராபீன்களும் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை நிற்க வைப்பதற்காய் உமக்கு ஆராதனை. கரமுயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை 2020 ஆண்டு ஆண்டவர் செய்த நன்றியின் ஆராதனையாகவும் 2021 ஆண்டில் ஆண்டவர் செய்யப்படக்கூடிய இரக்க செயல்கள், அவர் செய்யக்கூடிய ஆற்றலின் செயல்களுக்காக அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனையாக இருக்கிறது. கரவுயர்த்தி இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த கடவுள் தன் அன்பினால் இதோ பிரசனமாக இருக்கிறார். விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இதோ பிரசனமாக இருக்கிறார். இயேசுவே உம்முடைய உடன் இருக்கிற பிரசனம் இந்த நற்கருணையில வெளிப்படுகிறது. அதற்காக நன்றி. உமக்கே ஆராதனை. அன்பே இறைவா ஆராதனை. அருளே இயேசுவே ஆராதனை. அன்பே இறைவா ஆராதனை. அருளே உமக்கே ஆராதனை. அன்பே இறைவா ஆராதனை, அருளே உமக்கே ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை. அருளே உமக்கே ஆராதனை. அன்பே இறைவா ஆராதனை,
கருணையின் தேவா ஆராதனை, கல்வாரி நாயகா ஆராதனை, கருணையின் தேவா ஆராதனை. அன்பே அன்பே உமக்கே ஆராதனை, அருளே உமக்கே ஆராதனை. எல்லோருமாக அன்பே உமக்கே ஆராதனை. இயேசுவே, அவரே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு வல்லமை உன் நாமத்தில் செலுத்தும். வாசத்தின் தேவா உமக்கு ஆராதனை, பரிசுத்த நாதா உமக்கு ஆராதனை. பாசத்தின் தேவா ஆராதனை, பரிசுத்த நாதா ஆராதனை. அன்பே அன்பே உமக்கே ஆராதனை, அருளே உமக்கே ஆராதனை. மாசற்ற தேவா ஆராதனை, மன்னிக்கும் நாதா ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை. இயேசுவே, மாசற்றவரே பிள்ளைகளை மாசற்ற பிள்ளைகளாக மாறும். வல்லவரே, வரங்களின் தேவனே உமக்கு ஆராதனை. உம்மை துதிக்கிறோம், ஒருமனப்பட்டு துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் என் பிள்ளைகளுக்குள்ளே புது பலம் கடந்து வர உம்மை ஆராதிக்கிறோம். வானதூதர்கள் ஆராதிக்கிற தேவனே உமக்கு ஆராதனை, சராபன்கள் ஆராதிக்கிற தேவனே உமக்கு ஆராதனை, தேவதூதர்கள் ஆராதிக்கிற இயேசுவே உமக்கு ஆராதனை. வல்லவர் நீரே ஆராதனை, வருங்களின் தேவா ஆராதனை, ஆராதனை, வருங்களின் தேவா ஆராதனை. மீண்டுமாக வல்லவர் நீரே ஆராதனை, வரங்களின் தேவா ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை, அருளே உமக்கே ஆராதனை. நல்லவர் நீரே ஆராதனை, நல்லங்களின் தேவா ஆராதனை. எல்லோருமாக நல்லவர் நீரே ஆராதனை, நல்லங்களின் தேவா ஆராதனை. அன்பே அன்பே உமக்கே ஆராதனை, அருளே உமக்கே ஆராதனை. அன்பே உமக்கே ஆராதனை, அருளே உமக்கே ஆராதனை. கல்வாரி இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கருணாகரனே ஆராதிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 103 இவர் செய்த கனிவான காரியங்களை ஒருபோதும் மறவாத நிறைய காரியங்களை நமக்கு புலப்படவாறு நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு 2020 ஆண்டிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருந்த செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லக்கொள்ளும் இருக்கிறோம். கடந்த ஆண்டுல 2020 ஆரம்பிக்கிற பொழுது
இந்த ஆண்டவர் அடைக்கல பாறை என்ற ஆராதனையை வழிநடத்தின ஒரு ஆண்டு முழுவதுமாக எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற வேதனைகள், வருத்தங்கள், இயலாமை, இல்லாமை, அதை தாண்டி கொடிய நோய், இழப்புகள் நிறைய. ஆனாலும் இந்த ஆண்டவர் அடைக்கல பாறையாக இருந்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிறோம், இன்றைக்கு நிற்கிறோம்னா நம்மோடு இருந்தவர்கள் கூட இன்னுமாக எத்தனையோ பிள்ளைகள் இந்த ஆண்டுல பல உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பங்களா இருக்கிறது. ஆனால் இயேசுவே நிலைநிறுத்தினீர, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எனவே அந்த நன்றி பெருக்கோடு இந்த நாளில் ஆண்டவர் செய்த நன்றிகளுக்காக அவரை துதிப்போம், ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோருமாக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டுமாக எல்லோரும் கரம் உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் இயேசுவே, நன்றி சொல்லுகின்ற போது அற்புதம் நடக்கும் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி காட்டியிருக்கிறீர். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கரங்களில் ஏந்தி நீ நன்றி சொன்ன போது ஏறக்குறைய 20,000 மக்கள் உண்ணும்படியான கிருபையை தந்தி. இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இந்த நாளில் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நன்றி ஏற்கும் நல்ல இயேசுவே, 2020ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்த உம்முடைய மாபெரும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு புதிய இதயம் டிவி உதயமாக வைத்து அதன் வழியாக 1000 மக்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. காலை தோறும் உனது பேரன்பால் எமக்கு நிறைவளித்து மகிழ்ச்சி படுத்தினீரே, அதற்காகவும் எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, கடந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்றிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்தீர் ஆண்டவரே. குறிப்பாக 1 யோவான் 4:4 உலகில் இருப்பவரை விட எனக்குள் இருக்கின்ற பெரியவர் 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 என்று உரக்க சொல்ல வைத்து உலகில் இருக்கின்ற இந்த கொரோனாவை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று நன்றி சொல்ற வழியாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஊரடங்கு நேரங்களிலும் உணவு, உடை, உறைவிடம் தந்து எங்களை பாதுகாத்தீரையா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இன்று வரை எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
வருகையிலும் போகையிலும் எங்களை ஆசீர்வதித்து உமது அருட்கரம் எப்போதும் எங்களோடு இருந்ததற்காகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது உள்ளம் கைகளில் பொறித்து வைத்து பாதுகாத்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டு முழுவதும் நலன்களால் நிரப்புவதாக வாக்கு தந்தீர் ஆண்டவரே. உம்மை தேடிய ஒவ்வொருவருக்கும் உமது நலன்களை தந்து பிறருக்கு உதவும் கரமாக எங்களை வைத்து உமது வலக்கரத்தால் எங்களை அரவணைத்துக் கொண்ட மாபெரும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாகவும் எங்கள் வாயின் வழியாக ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக வைத்ததற்காகவும் தூய மனசாட்சியை தந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காகவும் சொத்தும் செல்வமும் எங்கள் இல்லத்தில் தங்கினதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த 21வது ஆண்டை காண வைத்த உடைய மாபெரும் கிருபைக்காக நன்றி கூறுவதோடு, ஆண்டவரே, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தது போலவும் ரபேக்காவை 1000 மடங்கு ஆசீர்வதித்தது போலவும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த ஆண்டு முழுவதும் நீர் ஆசீர்வதிக்க இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்வது அனைத்திலும் எங்களுக்கு வெற்றி தருவீர் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. சீயோனில் இருந்து நான் உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, சீயோனில் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற மாபெரும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நிவர் புயலில் இருந்தும் புரவி புயலில் இருந்தும் கனமழைகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் கடந்த ஆண்டு முழுவதும் எம் மக்களை பாதுகாத்துக் கொண்டீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த 2021வது ஆண்டை உமது கரங்களில் ஒப்புக் கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் நேர்மறையான எண்ணங்களால் எங்களை நிரப்பி குறைகளை காணாமலும், மேலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வேலையில்லாத திண்டாட்டங்கள் மறைந்து, மேலும் எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தரப்போகிறீர் என்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கரம் உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. கரம் உயர்த்தியிலுமாக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசனிபானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோலி எல்லோலி என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்ல. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Lord, thank you Jesus. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே புகழ்ச்சி, உமக்கே ஆராதனை. இயேசுவே, எங்களுடைய நன்றி எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நாளுக்கான, இந்த ஆண்டுக்கான 2022
21வது ஆண்டுக்கான ஆசீர்வாதங்களை முன்குறிப்பீராக. ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்த பிரசன்னத்துல இந்த நாளுக்காக, வருகிற ஆண்டுக்காக கொடுக்கப்படுகிற எஸ்ஐயா 54:11, துயருற்றவளே, துயரத்தில் இருக்கிறவரே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, அலக்களிக்கப்பட்டு இருக்கிறவரே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, ஆறுதலுக்கு யாராவது கிடைப்பார்களா என்று ஏங்கி தவிப்பவரே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன். மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை நான் அமைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆமென். உனக்குள்ள எல்லா வகையான குறைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அடித்தளம் வைக்கப் போகிறேன். உனக்கு அடித்தளம் என்பதே நான் தரும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. திருப்பாடல் 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம். ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் நெருக்கடிகளை சந்திக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். வியாபாரத்தில் ஒரு நெருக்கடி, தொழிலிலே ஒரு நெருக்கடி, குடும்ப வாழ்க்கையில ஒரு நெருக்கடி, உறவு வாழ்க்கையில ஒரு நெருக்கடி, சமூக வாழ்க்கையில ஒரு நெருக்கடியை சந்தித்து ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் அடைக்கலம் என்று சொல்கிறார். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். திருப்பாடல் 86:7, இந்த வாக்கை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிட்ட போகிறத கரம் உயர்த்தி எல்லாரும் இந்த வாக்கை பிடித்துக் கொள்கிற விதமாக திருப்பாடல் 86:7, என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். யார் துன்பப்படுகிற பொழுது இந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்களோ நீரும் எனக்கு பதிலளிப்பேன். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஆமென். இந்த வாக்கை பிடிச்சுக்கோங்க. நீங்க துன்பப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, 2021வது ஆண்டிலும் பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், இந்த ஆண்டவரை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் கூடவே இருப்பதற்காக நாம் பாடி அபிஷேக ஜெபத்தை ஏறெடுப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாயிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமும் நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணில் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமாயிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாயிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே,
நீதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீதானப்பா. எல்லோரும் சேர்ந்து என் கூடவே இயேசு கூடவே இருக்கிறார். உங்களை நடத்த கூட இருக்கிறார். ஆசீர்வதிக்க கூட இருக்கிறார். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. வியாதிகள் நேரிடுகிற பொழுது ஆண்டவரே, வருத்தங்கள் கூடுகிற பொழுது ஆண்டவரே, முடக்கங்கள் ஏற்படுகிற பொழுது ஆண்டவரே, நீதானே சோதனைகள் நேரிடுகிற பொழுது ஆண்டவரே துணையாக இருப்பீராக. நீ 2002 ஆண்டுல என் பிள்ளைகளுடைய இணைய மகிழ பண்ணுவீராக. 2021 ஆண்டு ஆசியின் ஆண்டாக ஆண்டவரை முன்குறிப்பீராக. இந்த உலகத்தை பாடுபடுத்தக்கூடிய எல்லா வகையான கட்டுக்களும் உடைக்கப்படுவதாக. இந்த உலகத்தை ஆண்டவரே ஆக்கிரமித்து தீமையை விளைத்துக் கொண்டிருக்கிற சாத்தானின் அந்தகாரங்கள் எல்லாம் விலகுவதாக. இயேசுவே, அந்த கிருபையை இந்த ஆண்டிலே கொடுப்பீராக. 2020 ஆண்டிலே என் பிள்ளைகள் பட்ட பாடுகள் அதிகம், துயரங்கள் அதிகம், அழுகுறல்கள் அதிகம், இறப்பு செய்திகள் அதிகம், ஆண்டவரே இழப்பு அதிகம். அவற்றை இந்த ஆண்டிலே மாற்றி போடுவீராக. இயேசுவை கூடுதலாக என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நீதாமே பழகி பெருகக்கூடிய கடவுளாக இருக்கிறீர்கள். பழகி பெருகி ஆண்டவரை பூமியை நிரப்புங்கள் என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கு கொடுப்பீர. அதே போல என் பிள்ளைகளுடைய தொழில் பெருகுவதாக, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்க நீர் திருவிழம் கொள்வீராக. ஆண்டவரே, கையேந்தி பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை கடந்த ஆண்டிலே என் பிள்ளைகள் சந்தித்து விட்டார்கள். அதன் நிமித்தம் கடன் சுமையால் அழுத்தப்பட்டு நிற்கிற என் பிள்ளைகள் இந்த ஆண்டில ஒரு விடுதலையை காண்பார்களாக. எத்தனை பிள்ளைகள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஆண்டு அவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தேவனே நீர் திருவுள்ளம் பற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஜெபத்துக்காக கேட்கிறதை நினைக்கிற பொழுது உம்மிடம் இந்த ஆண்டில விசேஷ விதமாக ஆண்டவரை அடியார்களாகி நாங்கள் வைக்கிறோம். என் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை மீட்டு கொடுப்பீராக, சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பீராக. ஒன்றுமில்லாத கரங்களிலே ஆண்டவரை நீ நிரப்புவீராக. ஒன்றுமில்லாத பாத்திரத்தை நிரப்பி வழிய செய்வீராக. என் பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறார்கள், உன் ஆதரவை நம்பி இருக்கிறார்கள், உன் துணையை மட்டும் நம்பி இருக்கிறார்கள். அதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் 2021 ஆண்டுல மாபெரும் வல்லமையாய் ஆற்றலாய் இயேசுவின் செய்தீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் பாடுவோம். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. கரவியத்தை எல்லாரும் அறிக்கை செய்வோம். இயேசுவே ஒளி, இயேசுவே ஒளி, இயேசுவே உயிர், இயேசுவே உயிர், எனக்கு எல்லாமே இயேசுதான். எனக்கு எல்லாமே இயேசுதான். என் அம்மா இயேசுதான், என் அம்மா இயேசுதான், என் அப்பா இயேசுதான், என் அப்பா இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான். எனக்கு எல்லாமே இயேசுதான். என் மருத்துவர் இயேசுதான், என் மருத்துவர் இயேசுதான், என் நண்பர் இயேசுதான், என் நண்பர் இயேசுதான், என் ஆலோசகர் இயேசுதான். என் ஆலோசகர் இயேசுதான். எனக்கு எல்லாம் இயேசுதான். எனக்கு எல்லாம் இயேசுதான். ஆமென். ஆமென். நல்லவரும் வல்லவரும் இந்த ஆண்டு முழுவதும் கூட இருக்கிற போகிறோமாய மீட்பெரும் இரட்சகருமாய இயேசுவின் நாமத்துல எல்லா ஜெபங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். உன்னத கடவுளை மாண்பு இருக்குதம் பாடி ஆசிரை.
பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உன்னுடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உன் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உன்னிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். கரமுயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க.